ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். ஸோ அப்படியே டக்குன்னு வந்து ஒரு 3 பல் பூண்டு, அப்புறம் ஒரு ஜிஞ்சர் எல்லாத்தையும் ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதில் அப்படியே பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் நான் ஒரு 800 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ எடுத்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக போன்லெஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தால் தான் இதுவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ அது ஒரு சைடு வச்சுட்டு அப்படியே பேன் எடுத்தாச்சு. பேனில் அப்படியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெஷல் ஸ்பைசி கறி தோசைன்னு சொல்கிறது தான் இந்த ரெசிபி. ஸோ அப்படியே எண்ணெய் நல்லா இதானதுக்கப்புறமா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா பொரிய விடணும். ஸோ அது நல்லா பொரிஞ்சு இதாகிற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கார்லிக் பிடிக்குன்னா இதில் நீங்கள் சாப் பண்ணி கூட போடலாம். பட் நான் ஒரு சோம்பேறின்றனால நான் அதை ஆட் பண்ணல. அதை ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் கிடைக்கும். பட் நான் வந்து டைரெக்டாக அப்படியே வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வணங்கணும். நீங்கள் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரெண்டுமே நல்லா வணங்கணும். உங்களுக்கு வேணும்னா இப்படியும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றலாம். நான் வந்து இப்படியே சாப்பிட்லான்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணேன். ஸோ இதை அப்படியே வந்து நல்லா வணங்க விட வேண்டியதான். இது ஃபுல்லாக வணங்கி நல்ல ஒரு கிளாஸி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா தனித்தனியாக செப்பரேட் ஆகிற அளவுக்கு விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தக்காளியும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தக்காளியும் ஆட் பண்ணி அதுவுமே நல்லா வணங்கணும். இது ரெண்டும் வணங்கி ரெடியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இது ஏன்னா நான் ரொம்ப கம்மி ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ இதை அப்படியே நல்லா கிண்டி விட வேண்டியதான். ஸோ நான் வந்து ஹையில் இருந்த ஃப்ளேமை குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஈஸியாக இது ஆகட்டும்னு அதுக்குள்ளே வந்து ஸ்பைசஸ் தேவையான அளவு ஆட் பண்ணிடலான்னு சொல்லி மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், மல்லித்தூள், பெப்பர் இதெல்லாம் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாகவே நல்லா வணங்க வேணும். இது நல்லா வணங்கினா தான் இன்னும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு இதை வணக்கி நல்லா எடுத்திங்கன்னா தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை அப்படியே இதிலே டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மசிச்சு இதில் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து மொத்தமாக போட்டிங்கன்னா கிண்ட முடியாது, கை வலிக்கும். அப்புறம் நமக்கு ரெசிபியுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது. ஸோ கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ மசாலா எல்லா பக்கமும் அப்படியே என்ஹான்ஸ் ஆகிருக்கும், நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அப்படியே நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு சைடாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை அப்படியே மிக்ஸ்ட் ஆக விட்டுறணும். இது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா எல்லாத்தையுமே. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் மசாலா போகிற அளவுக்கு குத்தி விட்டாச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த எல்லா இடமும் நமக்கு ஒரு மாதிரி போன்லெஸ்ஸாக இருக்கனால சக்கையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எத்த உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காரம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இதுக்கு முன்னாடி குக் ஆகும்போது அப்படிங்களா ஓகே அந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து தோசையை ஊற்ற வேண்டியதான். ஸோ அத்தன்டிக்காக ஊற்றலான்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து இது முட்டையை உடச்சி ஊற்றி வச்சு அதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் தோசைக்கல் வேறு கருகி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் சொதப்பலாக தான் வரும்னு நானே கெஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ மாவு ஊற்றியாச்சு, ஒரு ரவுண்டை போட்டாச்சு நமக்கு அந்த அளவுக்கு ஊற்றிட்டு சரி முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றலைன்னா நான் முட்டையை ஓவராக அடிச்சிட்டேன். அதனால நல்லாவே அப்படியே வாட்ரியாக போயிடுச்சு. ஆக்சுவலாக கடையிலையுமே இப்படி தான் அடித்து ஊற்றுறாங்க. பட் அங்கே இந்தளவுக்கு ஆகலை. நம்ம பண்ணால் மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில. சரி தோசை நல்லா வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ஒரு சீனியர் செஃப் ஆகிடுவோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்ற நல்லா ஊற்றினேன். ஸோ அதை பண்ணாலும் நாங்கள் வீடியோவில் காட்டுவோம். ஏன்னா வந்து எல்லாமே எப்போவுமே வந்து சக்ஸஸாகவே இருக்காதுல்ல. எப்பயுமே வந்து ஒரே பாசிட்டிவ் சைடாக காட்டாமல் நெகட்டிவாக நமக்கு என்ன நடந்தாலும் காட்டணும். அதையும் நம்ம எந்த வேலை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறோம்னு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரையும் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் நான் வீட்டிலலாம் குக் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை அப்படியே எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே போட்டாச்சு. ஸோ சைடில் இருந்ததுமே ஏதோ கவர் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி அது வேகிறபடி வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இது பண்ணி ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக பியாமல் ஓரளவுக்கு ஆவரேஜாக வேக விட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மாவு ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே இதை ஊற்றினா தான் வந்து இந்த சிக்கன் வந்து அதோட பிடிக்கும். இல்லைனா தோசை தனியாகவும் சிக்கன் வந்து இந்த
உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். நமக்கு இதோட இது வந்து அப்படியே ஒட்டி பிடிச்சா தான் கீழே வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க நான் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண விட்டு வைக்க, பட் அது வந்து வரல ஒழுங்காக. சரி பரவாயில்ல, வர்றது வரட்டும், நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணியாச்சு. மாவை வேற குத்தி உடச்சி இந்த மாதிரி எல்லா சம்பவமும் ஃபஸ்ட்டு தோசையில் பண்ணேன். ஸோ அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியாக அந்த தோசையும் எடுத்துட்டானா ஃபைனலாக திருப்பி போட்டு ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சொதப்பல்ஸ் எல்லாம் பண்ணி தாங்க நம்மளும் ஒரு நல்ல ஷெஃப் ஆக முடியும். ஸோ வந்து சொதப்பல் வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பேசிக்காக நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை அப்படியே திருப்பி போடல. நீங்கள் பாருங்கள், என் பையன் வேறு வந்து கேமராவை ஜூம் பண்ணி எட்டி பார்த்துட்ருக்கான், என்னவோ இவங்க பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நான் தீவிரமாக இதை திருப்பி போடுறதுல பிஸியாக இருந்தேன். அப்பாடா, ஓரளவுக்கு பிய்யாமல் நல்லபடியாக திருப்பி போட்டாச்சு. இதுவுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்தது செய்யும்போது சிக்கன். அதுக்கப்புறம் இந்த தோசையை ஊற்றி இதை வச்சு பண்ணும்போது தான் கொஞ்சம் மனக்குமுறல்களாக இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லி அதை அப்படியே எடுத்தாச்சு. இதோட இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸ். அதனால் வந்து நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகவே ஊற்றியாச்சு. ஸோ வந்து இதில் வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக பண்ண சிக்கனை வச்சுட்டு அது மேலே எக் ஊற்றினேன். ஸோ அது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ சரி ஓகே, அவங்க பண்ண ஸ்டைல் என்ன, நம்ம ஒரு ஸ்டைல் அதுலேயும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அப்போ தானே நம்ம ஸ்டைலாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தோசை சூப்பராகவே வந்துச்சுங்க. பாருங்கள், பீட்சா மாதிரி வந்துருச்சுங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சு குருமாவோடு வச்சு வெள்ளை குருமா வச்சுருந்தேன்னா, ஸோ அதோடு வச்சு சாப்பிட டாப் நாச்சாக இருந்துச்சு. இதுதான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.